இதுதான் மொபைல் இயர்க்கு ஒன் ஆஃப் த அண்டர் ரேட்டட் ரொம்ப பயமாக இருக்க கேம். இதோட பேர் ஐஸ். நிறைய பேர் பார்த்துருக்கலாம், விளையாண்டுருக்கலாம். நம்ம இப்போ இதோட கேமில் தான் பார்க்க போகிறோம். நம்ம இப்போ முதல்ல இந்த கேமுக்குள்ளே போகிறதுக்கு ஒரு ஆடு வேறு போடுவானுங்க. ஐ டோன்ட் கேர்னு ஸ்கிப் பண்ணிட்டு வந்துடுங்க. இதுக்கு ஒரு பெரிய ஸ்டோரியே இருக்குது இந்த கேமுக்கு பின்னாடி. அந்த ஸ்டோரியெலாம் நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு போயிடலாம். நமக்கு ஸ்டோரியாக விளையாட வந்தோம். அந்த பயமாக இருக்க பேயை தானே வச்சு ரோஸ்ட் பண்ண வந்தோம். அந்த பேயை வச்சு ரோஸ்ட் பண்ணுற அந்த வீடியோவில் அதனால் ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல் கன்ஃபார்ம். சரி ஓகே, அந்த பேய்க்கு காசு நிறையா பிடிச்சிருக்கு போல். 12 காசு பைய கொடுறா, இல்லை கொலை பண்ணிடுவேங்குது. சரி காசை நான் வீட்டுக்கு போய் எடுத்து வரேன்னு அதெல்லாம் வேணேன், நானே காசு கொடுக்குறேன். லூசு பேயாக இருக்குது. லூசு பேய் அதோட வீட்டில் இருக்க காசு அதே கொண்டு வந்து கொடுங்குது. நான் ஒரு புத்திசாலித்தனம். சரி ஓகே, டே கதவை திறங்கடா, என்னை வெளியே விடுங்கடா அண்ணன் சிங்கமுத்த. இது என்னன்னு கேட்டிங்கன்னா இதோட பேர் ஐஸு. இந்த கேமோட பேர் என்ன? ஐஸு. இந்த கேமில் என்ன இருக்குது? ஐஸு. ஆனால் ஐஸ்கிரீம் தான் இல்லை, இந்த வெயிலில் இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இந்த ஐஸை வச்சு நம்ம என்ன பண்ணுறதுனா அவனோட கண்ணை பிடுங்கி அவனோட கண்ணு வழியாக பார்க்கலாம். அதாவது அவன் சார் எங்கே இருக்காருன்னு பார்க்கலாம். சரி ஓகே, நம்ம இங்கே இருக்க பணப்பை எல்லாம் தேடிட்டு நம்மளுக்கு பணப்பை இங்கே ஒன்றும் கிடைக்கல. கஞ்சா பிஸ்னரி பையன் கிச்சனில் பணப்பையெல்லாம் வைக்க மாட்டேன். நம்ம 12 பை கொடுக்கணும். ஒரு 12 பை வச்சிருக்கானு கூட தெரியல. சரி ஓகே, இப்போ வரதுக்கு கிச்சனுக்குள்ளே அவன் யார் காசு வைப்பா? சரி ஓகே, இது என்னடா ரூமுன்னு பார்த்தா அவனோட சைஸ்க்கே அவன் கட்டி விட்ருக்கான். தலையை மட்டும் உள்ளே விட்டுக்கலான்னு. சார் அமேசான் ஏதோ ஆர்டர் பண்ணியிருக்காரு, ஆனால் சார் அதை இன்னும் யூஸ் பண்ணல போல். சரி ஓகே, அவன் பாட்டுட்டு யூஸ் பண்ணிக்கிட்டான். அவன் இஷ்டம். அவனால் ஏன்னா ரூம்குள்ளே வர முடியாதுல. அது டெலிவரி பண்ணுற ரூம்குள்ளே போட்டு விட்டு போயிட்டான். இப்போ பண்ண அலப்பறையில் தலையை மட்டும் கொண்டு வந்து அதான் மகளே அவனால் எடுக்க முடியல. அதை கூட நம்மகிட்ட கேட்டிருந்தா கொடுத்துருப்போம்ல. சரி இந்த பணப்பையை வச்சுட்டு வெளியவே சுற்றிட்டு சார் என்ன பண்ண போகிறாருன்னு தெரியல. ஒன்றுமே பண்ண முடியாது. பணத்தை ஆசை பிடிச்சவன். சார் இங்கே கண்ணை வழியாக பார்க்கலன்னு அவனோட கண்ணை பிடுங்கி அது வழியாக பார்த்துட்ருக்கேன். இப்போ ஒன்றுமே தெரியல. அவன் பேஸ்மெண்ட்டில் போய் குற்றால அருவி இல்லை குளிச்சது போல் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நான் வரட்டா அப்படின்னு மேலே போயிட்டேன். சரி ஓகே, இதை என்னடா லாக்கருன்னு பார்த்தா சாவி போடாமே திறந்துருச்சு குழந்த பைப்பில். சரி ஓகே போகலாம். இங்கே ஏதாவது இருக்கு? இவ்வளோ பெரிய ஹால்வே கட்டி வச்சிருக்கியே சார், கதவு பண்ணணும்னு தெரியாது. இந்த ஒரே இடம் தான் மக்களை அவனை ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறமா அவனால் கதவு இன்னொரு இடத்த ஆக்சஸ் பண்ண முடியும். அது என்னன்னு கெஸ் பண்ணுங்க. மனுஷங்களுக்கு ரொம்ப தேவைப்படுற இடம். தட் இஸ் பாத்ரூம், யூனோ. ஓகே, இதான் எங்கள் என்னடா படிக்கட்டு கட்டி வச்சிருக்கேன்னு பார்த்தா படிக்கட்டு மேலே போனால் ஒன்றுமே இருக்காது. இங்கே இது சூனியக்கார ரூமா. சூனியக்கார ரூமில் கூட காசு போட்டு வச்சுருக்கான். வேஸ்ட்டு. சரி ஓகே, நம்மளுக்கு யூஸ் தானே அப்படின்னு நானும் பொறுக்கிக்கிட்டேன். இங்கே என்னடா 3 கட்டையை போட்டு அடிச்சு வச்சுருக்கான்னு பார்த்துட்டு சரி ஓகே ஐ டோன்ட் கேர் அப்படின்னு நான் போயிட்டேன். சார் மேலே தான் வந்துக்கிட்டு இருந்தார். சரி ஓகே உள்ளே போவோம். இந்த சூனியக்கார ரூம்லேயே சேஃபாக உக்காந்துக்கிட்டு இருப்போம். நானும் வந்துட்டேன். சரி இவனிங்கெல்லாம் எதுக்கு பயந்துக்கிட்டு அப்படின்னு தோடாதேர் கழிச்சு வெளியே போனேன். தோடாதேர்னா கொஞ்ச நேரம் கழிச்சு வெளியே போனேன். தலையை எடுத்து வந்து டிங்குன்னு முன்னாடியே ஆட்டிகிட்டு இருந்தான். நான் ரன்லாம் கொடுக்கல, நான் பயப்படவே இல்லையே, யாருக்கு தெரியும். அப்படியே வெளியே போனேன். வெளியே போயிட்டு மறுபடியும் உள்ளே வந்து பூந்துக்கிட்டேன். சரி ஓகே, இப்போ நான் மறுபடியும் இந்த ரூமில் என்ன இருக்குன்னு செக் பண்ணிடலாம். எனக்கு ரிமெம்பர் அந்த பொய்யா கூட இருக்கலாம். சார் செகண்ட் ஃப்ளோரில் தான் சுற்றிட்டு இருக்காரு. இங்கே போய் செக் பண்ணுறதுல ஒன்றுமே இல்லை. சரி ஓகே, நானும் மேலே போய் என்ன இருக்குன்னு பார்த்தா கொஞ்சம் டெரரான பீஸ் தான் போலையே. எவனோ ஒருத்தன் நீங்கள் அடைச்சி வச்சிருக்கான் மக்களே, வெளியே விடாமல். இங்கே ஒருத்தன் அடைச்சி வச்சுட்டு என்ன பண்ணுவான்னு தெரியல. அவனால் அந்த அடைச்சி வச்சிருக்கான்ல அவனை கூட வந்து பார்க்க முடியாது. பாவம், அவ்வளோ கஷ்டத்தில் இருக்கான். நம்ம கஷ்டத்தில் இல்லை, அவன் தான் கஷ்டத்தில் இருக்கான். அதுதான் அவன் காசு கேட்டிருக்கான். சரி ஓகே போனால் போட்டுன்னு பொறுக்கி கொடுத்துடலாம் நானும் பார்த்துட்டு இருக்கேன். நம்மக்கிட்ட இப்போதைக்கு 10 மூட்டை வந்துருச்சு. 10 மூட்டை பணம், 12 மூட்டை நம்மளுக்கு வேணும். இப்போ நான் வெளியே போகலாமா வேணாமா எல்லாம் அது வருமா? அந்த கொடியை உயிரினோம். டே வந்துட்டு ஒரு வயசு தானே இருந்துச்சு, எப்படா 3 வயசு வந்துருச்சுன்னு நீங்கள் கேட்கலாம். 3 வயசு வந்ததுக்கான காரணம் ஆடு பார்த்தா வந்துடும். என்னடா நீ சீட் பண்ணுறேன்னு கேட்கலாம். ஆடு தானே பார்க்குறேன், அவனுக்கு நான் காசு சம்பாதிச்சு கொடுக்குறேன் மக்கள். இந்த கேமோட கிரியேட்டருக்கு ஆடு பார்த்தா அவனுக்கு காசு வரும்ல. அதுதான் சரி ஓகே, தாராள மனசு. இந்த சின்ன கேம் கிரியேட்டருக்குலாம் சப்போர்ட் பண்ணுறேன்ல, அதுக்காக ஒரு லைக்கு, ஒரு ஷேரு, ஒரு சப்ஸ்கிரைபு. ஐயோ இவன் தலையாட்டிட்டு வந்துட்டானே, நான் அந்த இடத்துல பயப்படவே இல்லையே. ஓடுறா ராஜா ஓடுறா தான். சரி ஓகே, அப்படியே ஓடிக்கிட்டு அப்படியே ரூம்குள்ளே போய் பூந்துக்கிட்டேன். சாரால் வர முடியாது அப்படின்னு அங்கேயே உட்காந்து 1/2 மணி நேரம் அழுதுட்டு இருந்தான். சரி என்னடா அது அப்படின்னு நான் மேலே போய் கொஞ்சம் புக்கு படிக்க ஆரம்பிச்சிட்டேன் மக்களே. புக்கு படித்தா நல்லது தானே, அதான் போய் படிக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி ஓகே, எங்கே இருக்கான்னு பார்த்துட்டு எங்கே இருக்கானே தெரியல. ஆக்சுவலாக எனக்கு ஹால்வேல தான் சுற்றிட்டு இருக்கானா, நான் செகண்ட் ஃப்ளோரா பேஸ்மெண்ட்டா ஒன்றுமே தெரியல. நான் இந்த எக்ஸ்ப்ளோரேஷனில் பேஸ்மெண்ட்டையே போயிருக்க மாட்டேன். அவனே அவனோட பேஸ்மெண்ட்டை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருந்துக்கிட்டோம் அப்படின்னு நானும் விட்டேன். சரி ஓகே, இங்கே தான் சுற்றிட்டு இருந்தால் எனக்கு தெரியும், அதனால் நான் போவேன். ஏன்னா நான் கொஞ்சம் அப்படி தான்
அவன் என் பின்னாடியே தான் மக்களே இருந்தான் இந்த டைமில். என் பின்னாடி ஏதாச்சும் சேசிங்லேயும் வந்துட்டு இருந்தான். ஐ டோன்ட் கேர். மனுஷன் பயப்புள்ளையா அவன்லாம். மீதி 2 பணம் மூட்டை தான் வேணும். எனக்கு எங்கேருந்து கிடைக்கும், எப்படி கிடைக்கும் ஒன்றுமே தெரியாது. ஒரு ப்ரோ பிளேயர் வேறு இருக்கான் மக்களே எனக்கு தெரிஞ்சவன். அவன் வேறு இந்த டைமில் அவைலபிளாக இல்லை. சரி ஓகே, நான் இந்த ட்ராயர்லாம் திறந்து தலைவன் எங்கே இருக்கான்னு நானும் யோசிச்சுட்டே இருந்தேன்னா, இவனுக்கு இதே வேலை தான் மக்களே. கரண்ட் ஆஃப் பண்ணி போட்டுட்டு இருக்கிறது தான் வேலை. ஸ்டேபிளாக லைட்டை விடுறது இல்லை. இவன் கரண்ட்டில் கன்செப்ஷனரியே இருக்கான் பாருங்கள். கரண்ட்டை கூட விட மாட்டேங்கிற. ஆஃப் பண்ணி விட்றான் நம்ம லைட்டை போட்டால். சரி, நீங்கள் இவனை வச்சுக்கிட்டு ஒன்றுமே பண்ண முடியல. டிவி பில்லை வேறு கட்டலியாகிட்டு சரி, இவனோட தலையை தான் ஒரு வாட்டி தரிசனம் பண்ணிடலான்னு பார்த்தா வரவே மாட்டேன்றான். ஏன்னா பார்த்து பயந்து ஒரே ஓட்டம். நான் இங்கே தான் இருக்கேன்னு தெரிஞ்சு ஒரே ஓட்டமாக ஓடிட்டானே. ஐயோ இவர் இங்கே இருக்கார், ரொம்ப டேஞ்சரஸான ஆளாச்சே அப்படின்னு ஓடி போயிட்டான். இங்கே பாருங்கள், டிவி கூட ரீசார்ஜ் பண்ணல. யார் மக்களே இவன் டிவியை கூட ரீசார்ஜ் பண்ணாமல் வச்சுட்டு இருக்கான். கஞ்சா பிஸ்னாரி பயப்புல. அதுக்கு தான் தலையை மட்டும் வச்சு சுட்டிகிட்டு இருக்கான். பாடியெலாம் இருந்தால் சாப்பிட்ணும்ல, சாப்பிட்ற செலவு கூட மிச்சம் தான். இந்த ரூம்குள்ளே போனால் கதவெல்லாம் திறந்து முடியல. இந்த கதவை திறந்து முடினா அதுக்கும் ஏதாவது இந்த டோர் வேறு தீச்சு போகுமே, மறுபடியும் புது டோர் வேறு வாங்கணுமே. அதுதான் மக்களே சரியாகாத கஞ்சா பிஸ்னரி. சரியான கஞ்சா பிஸ்னரி இல்லை. சரி ஓகே, இங்கே தான் சுற்றிட்டு இருப்பான். கஞ்சா பிஸ்னரி தந்த என்னையும் கடிச்சு சாப்பிட போகிறான். நீ நைட் ஆகும்னு நான் ஒரு செகண்ட் பயந்துட்டேன். சரி ஓகே, ஐ டோன்ட் கேர். இவன் என்ன பண்ணுமோ பண்ணிக்கிடுவோம். நம்ம ஸ்பானர் ரூமுக்கு வந்தோம். ஸ்பானர் ரூமுக்கு பக்கத்தில் இருக்க ரூமுக்கே போயிருந்தாலே எந்நேரம் நம்ம கேமை முடிச்சிருப்போமேப்பா அப்படின்னு எனக்கு அப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. கிச்சன் நம்ம தான் முழுசாக செக் பண்ணிவிட்டோம். கிச்சனில் தானே நம்ம மூட்டையாக பணம் இருக்குன்னு பார்த்தானே இல்லை. சரி ஓகே, இப்படியே சுற்றிட்டு இருக்கக்குள்ளே எனக்கு இங்கே 2 பணம் மூட்டை கிடச்சா நல்லாயிருக்கும். 2 3 கிடச்சா உன்னை சுருட்டிட்டு வீட்டுக்கு போயிடலாமே. டே எட்ரா எடுக்க முடியல மக்களே. இந்த பணம் மூட்டை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போகலான்னு பார்த்தேன். கரப்ஷன். சரி ஓகே, லாஸ்ட் டைமில் இவன் எதுவும் கடைச்சி விட்றக்கூடாது. அது வேறு கொடிய மிருகமாச்சேன்னு நானும் பார்த்துக்கிட்டு இருந்தேன். சரி ஓகேடா, நீ எவ்வளோ நேரம்டா இங்கேயோ சுற்றிட்டு இருப்ப, உனக்கும் தலை வலிக்காதா, காலாக இருக்குது, அதான் தலை வலிக்காதா அப்படின்னு கேட்குறேன். இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ரொம்ப தேங்க்ஸ். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். கீழே கமெண்ட்டில் ஒரே ப்ளூ ஹார்ட் மட்டும் போட்டுருங்க. சரி ஓகே, அவ்வளோதான். நம்ம இந்த கேம் முடிச்சாச்சு. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.